சற்று நேரத்துக்கு முன்பதாக ஏர்டன் வளைகுடாவில் பயணித்துக் கொண்டிருந்த டச்சு கொடியோடு பயணித்து இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். கப்பல் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கப்பல் முழுவதுமாக கைவிடப்பட்டிருக்கிறது. கப்பல் ஏர்டன் வளைகுடாவில் மூழ்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு சற்று நேரத்துக்கு முன்பதாக வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யமனில் இருக்கக்கூடிய அன்சாருல்லா அல்லது ஹூத்திகளுடைய படைப்பிரிவு தொடர்ந்து தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி வர்றாங்க. குறிப்பாக செங்கடல்ல ஏர்டன் வளைகுடா பகுதிகளில் எல்லாம் அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள், இஸ்ரேலுடைய கப்பல்கள் யார் போனாலும் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க இந்த தாக்குதல்கள் அக்டோபர் 7ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்கிறது 2023 அவங்க 2023 டிசம்பர்ல இருந்து கப்பல்கள் மீது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறதான தரவுகளை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவங்க இஸ்ரேல் மேல பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தினதோடு நிறுத்தாம சற்று நேரத்துக்கு முன்பதாக ஏர்டன் வளைகுடாவில் பயணித்துக் கொண்டிருந்த டச்சு கொடியோடு பயணித்து இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். கப்பல் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கப்பலில் இருந்த 19 crew மெம்பர்ஸ்ல 2 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் 19 பேரும் உயிரோடு வேறு கப்பல்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் கப்பல் முழுவதுமாக கைவிடப்பட்டிருக்கிறது. கப்பல் ஏர்டன் வளைகுடாவில் மூழ்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிற எந்த நாடாக இருந்தாலும் அவங்க மேல நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லித்தான் இவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு வர்றாங்க. நமக்கு தெரியும் இந்த தாக்குதல் அவங்க நடத்துறதுனால யமன் மேல இஸ்ரேல் படு பயங்கரமான பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. எங்க மேல நீங்க எவ்வளவு அட்டாக் பண்ணினாலும் உங்க மேல அட்டாக் பண்றதையோ காசா மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறதையோ நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொல்லி தான் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் அவர்கள் நடத்தி வர்றாங்க. எனவே பாலஸ்தீனத்திற்கான அவர்களுடைய ஆதரவு தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதலும் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு பலத்த அடியாக பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபரோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இது விழுந்திருப்பது என்பதும் ஒரு பெருத்த பின்னடைவாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற நேரம் ஜனநாயக ரீதியாகவும் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.